மோடி ஐயா அவர்கள் நல்ல மனுஷன். தமிழ்நாட்டில் சாவடா அவர் எல்லாமே செத்துட்டா நல்லதா இருக்கும். தமிழ்நாட்டில் செத்து போயிட்டோம். ஐயோ, ஒரே நேரத்தில் ஒரு புகையை விட்டு மொத்த பேரும் கொண்டு விடுறான்னு நினைக்கிறாங்க. நம்ம மீனவர்களை கைது பண்ணால் தமிழக மீனவர்கள், பீகாரில் போய் கைது பண்ணால் அவன் வந்து இந்திய மீனவன். ஏன் நம்ம என்ன இந்தியாவில் இல்லையா? நமது ஆட்டிலையா? நாங்கள் என்ன பாரத தாய்க்கு சப்போர்ட்டா இல்லையா? பாரத தாய் நாங்கள் இல்லைன்னா நிற்க முடியுமாடா கேட்குறேன். அவர் சொல்கிறார் தமிழக மீனவர்கள் எந்த பிரச்சனையும் சொல், ஜல்லிக்கட்டுக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அவரில் எல்லா தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பிரச்சனையை பார், என்னத்தை செய்ய அவர் பிரச்சனை அப்படி. நல்ல மனுஷன். அவர் கியூவில் நின்று சிறு வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவர் தானே. நான் மட்டுமாடா கியூவில் நிற்கணும்னு எல்லாரையும் நிற்க வச்சுட்டான் பாரியா 4 மாதம். ஓப்பனாக சொல்கிறார். அவர் போடுற சட்டை இருக்க ஜுப்பா இதெல்லாம் 6 லட்சம் ரூபாய் வாங்க. அவங்க அப்பா விட்டு காசுரா 6 லட்சம் ரூபாய் வேண்டாம். இதெல்லாம் நல்ல மனுஷன்தான். தமிழ்நாட்டுக்கு வந்தார். நான் உடனே பயந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே பிரச்சனையை தீர்த்து வைப்பார் போல இருக்குன்னு பார்த்தா அவங்க ஆள் கவர்னரை இழுத்துட்டு ஓடிட்டார். வா 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 அங்கே பாட்டு கலப்புறம் நடக்கட்டும். அவன் முட்டி மோதிக்கிட்டேன். அப்போ மண்டை உடையுதோ அப்போ சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மோடி ஐயா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரார். எங்கள் ஈஷாக்கு வரார். ஈஷான்னு இந்த ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமத்துக்கு வரார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பெரிய சிவலிங்கம் ஸ்டாச்சு, அது எவ்வளோ உயரமா, அது 200 அடி ஏதோ ஒன்று, அதை திறக்க வராரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஈஷா மையம் கட்டி இருக்கப்பட்ட இடம் எனக்கு எங்கே தெரியுமா? யானைகள் மேற்கு தலை மறைச்சிருக்கல, மேற்கு மலை தொடர்ச்சி இருக்குல்ல, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் 6 இடத்துல குட்டி போடுற இடம்டாது. அது செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. இங்கே தான் குட்டி போடணும், நம்ம இனத்தை அபிவிருத்தி படுத்தணும்னு. இந்த கோஷ ஹாஸ்பிட்டலில் போய் இடிச்சா ஒத்துக்குவோமா நம்ம? அந்த மாதிரி அது அபிவிருத்தி பண்ற இடம் தாண்டா ஈஷா கோவில் இருக்கிற இடம். அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் கேஸ் போட்டு நிறுத்தி அதை இடிங்கன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி யாரும் போக மாட்டான். ஏன்னா பிரதம மந்திரி வந்துட்டு போயிட்டாருன்னு பயப்படுறான்டா எல்லாரும். இந்த பீட்டா கம்நாட்டிங்க இருந்தாங்கல்ல, அமெரிக்காக்காரன், அவனை கேட்குற நாய்க்காக ஓடுறல்ல, ஒழுங்காக இருந்த மாடை போய் தகராறு பண்ணி எங்களை தொல்லை பண்ணல. இப்போ யானை குட்டி போடுற, யானை பிதுக்கிற இடத்துல போய் நிற்கிறான்டா ஈஷா. அங்கே போய் நில்றா. ஏடா யானை பிதுக்கிற இடத்துல நீ வந்து நிற்கிறேன்னு கேள்றாங்க அவனை. ஏடா மனித அபிமானம். அது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கை அல்லவா? அதை நடத்தினா மழை பெய்யும்டா.